பழனி முருகன் கோவிலில் 4 கோடியே 30 லட்சம் பணம் காணிக்கையாக விழுந்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் முருகனை வேண்டி உண்டியலில் காணிக்கை செலுத்துவது வழக்கம். கோவில் உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணியில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். அதில் மொத்தம் 4 கோடியே 30 லட்சம் காணிக்கை பணம் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெறவுள்ள சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தமிழக அரசு 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் அக்டோபர் 27 முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் ஸ்டேடியத்தில் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளார்கள். இதுகுறித்த அறிவிப்பு விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்த போட்டிக்காக 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு 2.39 கோடி ரூபாய் பரிசளிக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 25 மாநகராட்சிகள் 144 நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடிப்படை பணிகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சிகளில் 3199 பணிகளும் நகராட்சிகளில் 4972 பணிகளும் தொடங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. அப்போது முதலமைச்சர் இந்த பணிகள் அனைத்தையும் விரைவில் தொடங்கி வடகிழக்கு பருவமழை காலத்திற்கு முன்பே முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.